தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். மன ஓசையின் 17வது பதிவிற்கு உங்களை வரவேற்கின்றோம். மீண்டும் ஔவையின் பாடல். இந்த பாடல் நாமெல்லாம் அறிந்தது, கேள்விப்பட்டதுதான். ஆனாலும் எல்லாவற்றையும் மறந்துவிட்டோம். எனவே இப்படி ஒரு பாடல் இருக்கிறது என்பதைச் சொல்லவும், அந்த பாடலை மீண்டும் நினைவுபடுத்தவும் இங்கு பதிவிடப்படுகிறது. இனி பாடலை பார்க்கலாம். தாயோடு அறுசுவைப்போம், தந்தையோடு கல்வி போம், சேயோடு தான் பெற்ற செல்வம் போம், மாய வாழ்வு உற்றாருடன் போம், உடன்பிறப்பால் தோள் வழி போம், பொற்றாழியோடு எவையும் போம். அவ்வளோதான் பாட்டு. இந்த பாடல் சொல்லும் பொருள் சாதாரணமாகவே புரிஞ்சிடும். இருந்தாலும் ஒரு தடவை படிக்கலாம். தாயோடு அறுசுவை போம் அப்படின்னா, அறுசுவையோடு உண்ணுகின்ற இன்பம் பெற்ற தாயின் மறைவோடு போய்விடும். அதுதான் உண்மையும் கூட. அது அம்மா பிறந்ததுலேருந்து அம்மா கையில் சமைச்சு சாப்பிட்ட ஒரு மனிதனுக்கு அந்த அறுசுவைங்கிறது அவங்க கொடுத்தது தான். ஸோ அம்மா மறைவோடு அது போயிடும் அப்படிங்கிறது ஒரு பொருள். தந்தையோடு கல்வி போம். உண்மைதான். தந்தையின் பிரிவோடு கல்வி கற்பதற்கான வசதிகள் இல்லாமல் போய்விடும் அப்படின்னு ஒரு பொருள் சொன்னால் கூட, இன்னொரு பொருள் என்ன சொல்கிறாங்கன்னா, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லைங்கிற பழமொழியை எடுத்து காட்டுறாங்க. எதுக்குன்னா, தந்தை வெறும் பள்ளிக்கூடத்துக்கு ஃபீஸ் கட்டி படிக்க வைக்கிறது மட்டும் இல்லை. மகனோ மகளோ அவர்களுடைய நல்வாழ்வு குறித்து தான் கடந்து வந்த பாதைகளுக்கான கதைகளை எல்லாம் சொல்லி பிள்ளைகளை வளர்க்குறாங்க. தந்தையோடு கல்வி போங்கிறது அந்த கல்விங்கிற சொல்லுக்குள்ள இருக்கிற அறிவு. தந்தையோடு கல்வி போம். அடுத்தது, சேயோடு தான் பெற்ற செல்வம் போம். பெற்ற குழந்தையின் மறைவோடு ஒருவன் பெற்ற செல்வம் என்பதே இல்லாது போய்விடும் அப்படிங்கிறது மனித வாழ்க்கையில் சொத்துன்னா குழந்தைகள் தான். அப்படி தான் பெற்ற குழந்தை ஒன்று செத்து போகும்போது, இல்லாமல் போகும்போது, அவன் எதுவுமே இல்லாத மனிதன் ஆயிடுறான். அதுதான் பொருள். மாய வாழ்வு உற்றாருடன் போம். மாயமான வாழ்வு நலம் என்பதெல்லாம் உறவினை பிரிந்ததும் போய்விடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது புஸ்தகத்தில் மாய வாழ்வுன்னு இருக்கு. நெட்டுக்குள்ளே போனோம்னா ஆய வாழ்வுன்னு இருக்கு. அதுக்கு என்ன அர்த்தம்னா, பெரிய வாழ்க்கை. எப்படி இருந்தாலும் உறவினர்களோடு ஆய வாழ்க்கை, ஆய வாழ்வு உற்றாருடன் போம் அப்படின்னா, உறவினர்களோடு உறவினர்கள் மறைவுனால நம்ம வாழ்க்கையில் இருக்கிற ஒரு ஒரு நம்பிக்கையும் ஒரு சந்தோஷமும் போயிடுங்கிற பொருள் தான் அது. அடுத்தது, உடன்பிறப்பால் தோள் வழி போம் அப்படிங்கிறது, உடன் பிறந்தவர் இல்லாத போது பக்க துணையான வலிமை போய்விடும். அதான் அண்ணன் தம்பிங்களுடைய வலிமை தான் இந்த இடத்துல சொல்லப்படுது. பொற்றாழியோடு எவையும் போம் அப்படின்னா, பொற்றாழி அணிந்த மனையாளின் மறைவோடு எல்லா நலனுமே ஒருவனுக்கு இல்லாமல் போய்விடும் அப்படின்னு பொருள் எழுதுறாங்க. இந்த பொற்றாழியோடு எவையும் போம் அப்படிங்கிறது ஒரு ஒரு பெண்ணுக்கு சொல்றாங்க. அது சொன்னா அது தாலி போவதோடு எல்லாமே இல்லாமல் போய்விடும் என பெண்ணை குறித்து சொல்லியதாகவும் இதனை கொள்ளலாம் அப்படின்னு புலியூர் கேசிகன் உரை இருக்கு. இந்த பாடல் மனித வாழ்க்கையின் பலவேறு கூறுகளை நமக்கு காட்டுது. இந்த பாடல் நாம் ஒரு தடவை படிக்கலாம், கேட்கலாம், மனசில் நிறுத்திக்கலாம். மீண்டும் ஒரு முறை பாடலை படிக்கிறேன். தாயோடு அறுசுவை போம், தந்தையோடு கல்வி போம், சேயோடு தான் பெற்ற செல்வம் போம், மாய வாழ்வு உற்றாருடன் போம், உடன்பிறப்பால் தோள் வழி போம், பொற்றாழியோடு எவையும் போம் அப்படிங்கிறது பாடல். இத்தோடு இந்த பதிவு நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம்.